வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். வணக்கம் 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 வணக்கம். நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் ஐயா சைலன்ஸ். சபையை பார்த்தியா? சபையை பார்த்து எப்படிப்பட்ட சபை? சபை. எதனால் கூடப்பட்ட சபை? இந்த ஐயப்பன் சுவாமிக்கு மணிகண்ட சுவாமிக்கு கூடப்பட்ட சபை. ஆமா ஐயப்ப சாமிக்கு தம்பி, கூடப்பட்ட சபை. அந்த அரியக்கும் அரணுக்கும் பிறந்த ஐயனாரப்பன். அது ஐயனாரப்பன், டேய், இது ஐயப்பன். ஐயனாரப்பன் தம்பி, அது அரியக்கும் அரணுக்கு பிறந்த ஐயப்ப சுவாமி. ஆமாண்டா, ஐயப்ப சாமி பார்த்திருக்கும். இன்னும் பக்தியுள்ள அனைத்து தெய்வத்திற்கும் அந்த அம்மனுடைய பார்த்திருக்கும். இன்னும் நாடக பேராசிரியர் கலைமாமணி விருது சேகரையா பார்த்திருக்கும். கிருஷ்ணனையா பார்த்திருக்கும். நம்முடைய குழுவினருக்கும் தங்களுக்கும் அன்பு உள்ளம் படைத்த அருமையின் தாய்தந்தமார்களுக்கும் கற்றுணர்ந்த கடவுளுக்கும் இந்த சிறுவன் 1 கோடி ஒரு வணக்கம். என்னுடைய விளக்கம் தொடர்வோடியா? எப்படி விளக்கம்? துரியோதனன் 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 பலன் சொல்லலாம். துரியோதனன் 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 தெரிஞ்சு. ஏண்டா துரியோதனன் டெல்லி வாட்டா சரவ கொடியோ கையில கரடியோ பூச்சக்கர கொடியோ என்னுடைய பெயரோ துரியோதனன் 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 அரவகேதன் நராந்தகன் கையிலே தனரே கொடியோ. ஆமா பூச்சக்கர கொடியோ சொல்லக்கூடிய முழங்கா கொடியோ. துரியோதனன். எப்படி விளக்கம்? துரியோதனன் தம்பி, ஏண்டா அத்திரேகர் ஆண்டரக்கூடிய திருநாட்டு மன்னனுக்கும் அந்த அம்மை இருக்கும் துரியன் முதல் அகிரன் கடை 99 திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 பேர். ஆனா உங்க அப்பாவை பாராட்டணுங்க. ஏண்டா பாராட்டணும். அவுத்து விட்டு கோமத்தை இறுக்கி கட்டக்கானா. உன் அம்மாவுக்கு ஆக்குற வேலையோ அப்பாவுக்கு உட்காந்து சாப்பிடுற வேலையும் காணாங்கய்யா. சாப்பிடுற வேலையும் ஏண்டா அதே வேலை வரும் அப்படிங்க தம்பி. அப்படி நாங்க 100 பிள்ளைகள் பிறந்தோம். 99 ஆண்கள் 100 பேர் சொல்றீங்க. ஆமா, ஒரே அப்பனுங்க பிறந்தீங்க இல்ல. ஒரு தெருவுக்கே பார்த்துக்கிறாங்க. வாடா, எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு 3 அப்பாவுக்கு பிறந்தங்க. நீ பிறந்திருப்ப கண்ணாடி மனோரஞ்சன், ஹரிதாஸ், முத்து. பாடுறா அவனுக்கு அவரு வந்து திருப்பி வரான். மனோரஞ்சத்துக்கு பிறந்தவன நீ 4வது ஒருத்த வந்து நான் கொல்லேன்னு டேய் 5 பிறந்தவன். ஏண்டா அப்படி 100 பிள்ளைகள் பிறந்தோம். எங்க சித்தப்பா இருக்கின்றார். பாண்டு மகாராஜனுக்கும் குந்துமா தேவிக்கும் பாத்திர தேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். 5 ராஜாக்கள் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தா தேவி மாத்திராஜி பிறந்த பிள்ளைகள் 5 பேர். அப்ப 100 ஒரு 5 105 பிள்ளைகள். 105 பிள்ளைகளுக்கும் முதல் குரு கிருபாச்சாரி, 2வது குரு துரோணாச்சாரி. சந்தோஷமா இருக்கின்றோம். ஏண்டா சந்தோஷமா கல்விச்சாலைக்கு சென்றமே தம்பி, கல்விச்சாலை பயின்று வந்தோம். ஆனா நாரத மகாமன்னர் ஓடி வந்து ஒரு பெருத்த பலாக்கடி கொடுத்தார். ஓ நாரத மகாமன்னர் ஓடி வந்து ஆமாண்டா, அடடா இந்த சின்ன திரிவாசிலே ஒத்துமையா இருக்கிறாரு, பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பலா பணம் கொடுத்தா. மகாராஜா வாங்கி போறா என் ஒருத்தனை ஒன்னே வந்துட்டா புட்டா. எங்க சஞ்சி அண்ணே சொல்றோம். அது யாராது? எங்க தங்கச்சி கட்டிக்கிட்டாரு. தங்கச்சி என் தங்கச்சி யார் தெரியுமா? மதியாளிக்கு. ஏண்டா அப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பலாக்கடி கொடுத்து அடே பிள்ளைகளா, இந்த பலாக்கனியை நீங்க சரி பாதியா பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்று நாராயணமயமா ஒரே விஷயமா
தம்பி அந்த பிளாக்கணியை இரண்டாக பிளந்து ஏண்டா அதல நான் ஆளு ஒண்ணுனா எடுத்து பரிமாறி கொண்டு வருகிறேன். ஆனா இந்த பிளா சுளை எத்தனை சுளை இருந்தது? 105 சுளை இருக்கின்றது. இவங்க அங்க பங்காளி எத்தனை பேரு? 105 பேர். தம்பி ஒரு ஆளுக்கு ஒன்னு கொடுத்து வந்துக்கிறேன். ஓ ஒரு ஆளுக்கா ஒரு சுளையா கொடுத்து வரீங்க. நேரத்தில் வீம இருக்கின்றான் பார். அடே துரியாதனா. நித்ரா. ஏண்டா எங்களுக்கு சேர வேண்டிய பாதி சுளை 52 சுளை குடுறா. அப்ப சின்னஞ்சிறு வயதிலே நிலக்கணியை பாகத்தை கேட்பவன் நாளைக்கு பிற்காலத்தில் வந்தால் நாட்டையும் கேட்பான். அவரை விடலாமா? என்ன செய்ய தெரியுமா? நைட்டு போடக்கூடாதுண்ணா. ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று அரக்கு மலையை ஏற்படுத்தினேன். அது என்னென்ன? ஏண்டா இல்லையா அஸ்ராபுரமோ 66,000 வீடு. ஒவ்வொரு வீதிக்கும் 66,000 வீடு. ஆமாண்டா 35 கோடி ஆகுது. அதுக்கு சொந்த காரங்க நீங்க. டெல்லி பாட்சா. ஏண்டா அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பிற்காலத்தில் இருந்து வந்தா பாதி நாட்டை கேட்பான். அரக்குமால் ஏற்படுத்தி ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று தம்பி ஒரு வீடு கட்டினா கடகரத்தினா போடுறாங்க. ஐயா நாங்களா கடகால எடுத்து போட்டு செங்கல் வச்சு ராஜாக்களை கொல்வதற்கு தம்பி கடகால் எடுத்து கட்டி கல்பரத்தை வாரி போட்டுடா. ஓ கட்டி கல்பரத்தை அப்ப பத்தி வச்சு கீச்சு போட்டா 4 பக்கம் ஏறியும். அப்ப ராஜாக்கள் முடிந்து விடுவார்கள். அப்படி என்று பார்த்த தம்பி ஏண்டா ஐவர் ராஜாக்கள் கிராம்பார் யாரோட துணை கொண்டு கோபாலகண்ணன் அவருடைய துணை கொண்டு ஐவர் ராஜாக்களும் 5 நகப்பால் எப்படி பாம்பு இருக்கிறதோ அப்படி இருக்கிறாங்க ஐவர் ராஜாக்கள். தேவடியா பசங்க. ஆனா நான் யாரா ஐவர் ராஜாக்கள் அதான பார்த்தேன். போய் தேவடப்பன்னு சொன்னடா. என்னடா என்னடா உன்ன சொல்ற தேவட பெண்ணி சொல்றான். ஏண்டா நீ சொல்ற வாலிப பருவம். தம்பி வாலிப பருவம். ஆனா பாஞ்சாலிக்கு சுயவரன்னு சொல்றாங்க. பாஞ்சால தேசம் ஆண்டது கூட பாஞ்சால மன்னர் மகன். ஏண்டா நான் எப்படியாப்பட்ட ஆள்? வாலிப பருவம் 55 தேச ராஜாக்களுக்கும் துரியோதன நான் இருக்க அந்த பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தலாமா? மகாராஜா இருக்க அவங்க சுயவரம் ஏற்படுத்தலாமாடா? தம்பி அந்த பாஞ்சாலி அழகும் என்னுடைய அழகு எப்படி என்னுடைய வனத்துறை அமர்த்தினால் தம்பி செங்கோல தாங்கினால் எப்படி இருக்கும்? சொல்லுங்க தம்பி அப்படி வளத்துல அமர்த்தினா எவ்வளவு அழகா இருக்கடா தம்பி. ஓ அந்த பாஞ்சாலி வந்து என்னுடைய தோடியில உட்கார்ந்தா எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கடா தம்பி. ஐயா தேஞ்சு பண்ண தென்னன் தொடம்பு கட்டில பட்டு சூங்க கட்ட போல இருக்கும். பட்டு சூங்க யாரு? தேஞ்சு பண்ண தொடம்ப யாரா? பட்டு சூங்க அந்த பாஞ்சாலி தேஞ்சு பண்ண தென்ன தொடம்பு கட்ட. என்னடா அது மகாராஜா பார்த்தா உனக்கு அப்படியே அப்ப தொடர்பு கட்டன்ற மகாராஜாவை வாங்க கூடாது. தம்பி பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தினார்கள். ஆனால் நாட்டுக்கு பேர் அசனாச்சே. நாட்டுக்கு பேர் அசனாச்சே. தம்பி வாலிப பருவம் அங்கே சென்று நீ பேசாத. அவங்கள பொம்பளை பசங்க வர மாதிரி ஆசைப்படுறாங்க. நான் வர வைக்கிறேன். தம்பி
பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று நிருபம் வைத்திருந்தார்கள். நாங்களாம் வாலிப பருவமாச்சு. நானும் என் தம்பி மாறியும் சும்மா சார 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 போறேன்டா அப்படியே. ஆமாண்டா சார போய் போன உடனே அங்க ஒரு நிபந்தனை தம்பி, என்ன? பாஞ்சால் நாட்டிலே தம்பி அனுமந்தாதாவில்லை என்று கொண்டு வந்து பாஞ்சால் நாட்டில் நட்டிருக்கின்றார்கள். ஏதோ காஞ்சி போன குச்சி நட்டு வச்சாரு. ஆமாண்டா அத போய் தம்பி கிய மஞ்சள் கிடாரமா அந்த வில்லின் முனையில் மச்சேந்திர சுயல் மீன் சுயல். ஆமாண்டா கிய குனிந்த பவனியாக மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறுக்கலாம், வளைக்கலாம், இந்த மங்கையை கரம் பிடிக்கலாம். சாதாரண ஒரு காஞ்சி போன கட்டைய இத வளைக்கிறதுல தீரம் இல்லையா, கரம் இல்லையா? அந்த காஞ்சி போன கட்டைய வளைக்க வரணும் போட்டுடுவேன். ஓ ஜெயத்தரசன் என் மச்சன தனிதான் ஏண்டா போட்டா அப்படி ஒவ்வொருவராக தம்பி வில்லை ஒவ்வொருவராக வளைக்கின்றார்கள். ஆமாண்டா என்ன சாதாரணமா அவர் எப்பேற்பட்டாரு, அவருக்கு பலம் என்ன? தம்பி சும்மா வில்லை வளைக்கலான்னு சும்மா கயிறை பிடிச்சு அப்படியே போற மாதிரி தம்பி வளைக்கல் போன பாரு, அப்படியே மண்ணை கவி கொண்டு 2 கிலோமீட்டர் போய் நிக்கிறோம். வளைச்சு புதுவுல என்னால வளைக்க முடியாது. நீ போய் வில்ல வளைக்கலாமா? போய் மண்ணை கவி வீராங்க. கோயில் உள்ள போய் கறியா மீனா முட்டையா ரசமா சாம்பாரா போட்டாங்க. லாஸ்டா ரசம் வாங்கினார். 3 வேளை கறியா தின்ட்டேன். 4வது ரசம் ஊத்துனாங்க. அதுவே 3வது அடிக்கு போகுது. அந்த ரசத்தையே வளைக்க முடியல. நீ போய் வில்ல வளைக்கிற மூஞ்சி வச்சுட்டு வில்ல வளைக்கலாமா? நீ தம்பி வில்லை வளைத்தம்பார் ஏடா நானி அறுத்து கொண்டு மண்ணை கவி கொண்டு நேரா 2 கிலோமீட்டர் போய் நிக்கிறோம். தம்பி ஆனா அந்த சபையில் ஒருத்த தம்பி 2 பாப்பார வக்கால ஓய்வு. ஆமாண்டா ஐயர் பசங்க எழுந்து கன்னிமைக்கு நேரத்தில் அந்த மச்சேந்திரத்தை அறுத்து விளையாடுவதை வளைத்து அங்கே கரம் பிடிச்சு போறாங்க. எதுக்கான ஒரு பாப்பார பையன் வில்ல வளைச்சு இந்த கையை பிடிச்சு போறான். நாம எப்படி விடால் விடலாமா? அவனை 99 பேர் தம்பி சும்மா அப்படியே ரவுண்டு கட்டுறீங்க. எப்படி கோயில ரவுண்டு கட்டுமோ சாப்பாட்டு சொல்றாங்க. பாப்பார பையன் ஒரு பெண்ணை இட்டு போறது நாம சத்திரிய விடுவதா தம்பி? அப்படியே சும்மா 100 பேர் ரவுண்டு கட்டுறோம். ரவுண்டு கட்ட உடனே தம்பி ஒருத்த பெருத்த உருவம் கருத்த திரேகம் சும்மா துஜாவன கம்பத்தை ஆட்டி சும்மா ஜாடமா அங்க பிடிச்ச ஓட்டம் நேரா அஸ்தாபுரம் ஓடுதுன்னு சொல்லணும். ஆனா நீ 100 பேர் பாதிலே திரும்பி பாத்துருந்தீங்க. முதுகு போக குண்டாட்ட ஓத்த மக்களா ஏண்டா அஸ்திராபுரம் வந்தமே தம்பி அவ தாத்தா பாத்து கேக்குறேன். தாத்தா ஒருத்த கருத்த உருவம் பெருத்த திரேகம் அவன் யார்? விளையாடுவதில் வளைத்தான் பார். அவன் யார் கேட்ட உடனே தம்பி விளையாடுவதில் வளைத்தான் பார். அவன் தான் அர்ஜுனன். பெருத்த உருவம் கருத்த திரேகம் அந்த பீமன். ராஜாக்கள் அரக்கு மாளிகையில் ராஜாக்கள் சாகவில்லை. மக்கள் சாவல பாருங்க. பங்காளி சொல்றேன் பையா பங்காளி சொல்றேன். பங்காளி சொன்ன நீ சொல்ற தேவையா பையா? ஏண்டா நீ சொல்ற தேவையா? ராஜாக்களும் தம்பி ராஜாக்களும் அந்த தம்பி ராஜாக்களுக்கு மனைவி பத்தினி பாஞ்சாலி அவ திருமணம் செய்து நாட்டை கேட்டார்கள். ஏண்டா நாங்க என்ன சாதாரணமான ஆளடா? நீ வந்து நாட்டை கேட்பது நான் பிரித்து கொடுப்பதா? யார் அம்மா போனது? ஏண்டா யாருடைய பொண்டாட்டி போனது? நம்ம பொண்டாட்டி போனது. ஆளுக்கு 1.5 முச்சாரா போட்டுக்கிறீங்க. ஏன் நீ ஒரு முடிச்சு போடுற? ஆளுக்கு 6 மாசம் குடும்பம் பண்ணுங்கடா. யாரு கல்யாணம் பண்ணுவோம்? ஒரே ஏத்துவோம் அப்படியே. அழகி ஏண்டா யார் அம்மா போனது? உங்க அம்மா போனது. விடலாமா? ஆனா எங்க அப்பா இருக்கின்றார் பார், திருநாட்டு மன்னன். சரி ராஜாக்கள் பஞ்ச பணாஜி பசங்க, காட்டுல பஞ்ச பசங்க, ஏதோ போனா ஓடி போகுது அப்படின்னு எதுக்கு உதவாத ஈச்சங்காட்டை காமித்தார்கள். ஈச்சங்காட்டை அழித்து இந்திர பிரசித்தமாக ஏற்படுத்தி
தம்பி ஓ என்ன என் சித்தப்பா இருக்கிறார் பாரு, பாண்டு மகாராஜன் அவர் இருந்து சொர்க்கம் சேரவில்லை. அப்படி என்று ஒரு ராஜசொழியாக நடத்த வேண்டும். அப்படி என்று எங்களுக்கு நிர்வாகம் தந்தார்கள். என்ன எங்களுக்கு பகையாளியாக இருந்தாலும் நாங்க பங்காளியாச்சு நிர்வாகம் அமைத்திருந்தார்கள். தம்பி அந்த இந்திர பிரஜத்துக்கு நான் தான் யாருக்கு வணங்க முடியாதாச்சு. பேர்பட சபையில நான் குடிச்சிட்டு போறதா அப்படின்னு சும்மா நேரா பண்ண பாரு தம்பி. இந்த வயற்பாடு இடித்து ராஜா ராஜா குடிச்சு போலாமா நேரா போனார் இடிச்சார் பாரு. வயற்பாடு இடிச்சு கீழே விட்டார். இந்த உடனே கூடாதா ஏண்டா மேலே இருக்கக்கூடிய உப்புற பாஞ்சாலி குனிந்து வரக்கூடாதா குடன்மகனே, குனிந்து வரக்கூடாதா குடன்மகனே கேட்டாலே 10 பாஞ்சாலி கேட்கலாமாடா? ஆம்பளை கிளம்பி ஏஞ்சி போறான் கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? அது மட்டும் இல்லாம ஏண்டா நான் ஆம்பளை கீழே போறேன் ஏதிரிக்கு போறேன். அதானே தம்பிமா இருக்கின்றாரு பாரு, சொன்னது தம்பிமார்களும் சும்மா தட்டா 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 வந்தாங்க பாரு. இவரை தூக்கம் வந்தாங்க பாரு. அவனுக்கு தடா தடா தடான்னு கீழே வந்த உடனே அவங்களும் கீழே விழுந்து விட்டார்கள். ஏண்டா அதுக்கு அந்த பாஞ்சாலி அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் கூட அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் நல்லையா நல்லையா கேட்கலாமா? கேட்காத கேள்வி கேட்டா பார். அந்த ராஜாக்களையும் பத்தினி பாஞ்சாலியும் சும்மா விடலாமா? சாப்பாடு தாட்டீங்களா? ஏண்டா நான் எப்படியா போட்டாலும் ரோசக்காரன் அதான ரோசக்காரன் கேட்டா எப்படி சாப்பிடுவாரு? அப்படியே நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் பாஞ்சாலி பிரீத்தனதா அர்த்தம். என் மகனை கண்டார வழி மோன ஒய்சில் பண்ணிக்க என் மகனை அந்த இவர் ராஜாக்களையும் பத்தினி பாஞ்சாலியும் விடலாமா? பத்தினி பாஞ்சாலி தூங்குது ஏய்ப்பாத என்ன செய்ய தெரியுமா? பகடையாடி பண்டவரை வந்து பத்தினி பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை கேட்டாலே கேள்வி சபையில் விடலாமா? அடே தம்பி துர்ச்சாதனா பாஞ்சாலிய அருதா சபையில் ஏற்றி நிறுத்தி உருவிடாவுடைய போறவிய அன்னைக்கு கேட்ட கேள்வி என் மனசு தாங்கல அதெல்லாம் இல்ல செத்துருக்கணுங்க. அப்படியே பத்திரி பாஞ்சாலி இன்னைக்கு ராஜாக்கள் பத்திரி பாஞ்சாலி நமக்கு அடிமை ஈத்தான பாஞ்சாலியை ஈத்துல வந்து அருவமடி ஏத்தி உருவா படுவியா அப்படி மானப்பங்க செய்தோம். ஏண்டா அது மட்டும் இல்லாமல் சூது பகடையாடி நாடு ராஜா பறித்துக் கொண்டு 12 ஆண்டு பணம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவே அப்படி என்று கட்டளை. ஏண்டா காட்டுக்கு ஓட்டி 8 வருடம் ஆகிவிட்டது. ராஜாக்களை காட்டுல சாப்பிடுறதுக்கு சத்தியமா ராஜாக்கள் காட்டுல சேர்த்திருப்பாங்க. நிஜமா உங்க வீட்டுல காரியம் ஏண்டா பங்காளியாச்சா பங்காளியா இருந்தாலும் பங்காளியாச்சா அப்ப நம்ம தானே காரியம். கண்டிப்பா உங்க வீட்டுல ஒத்தவரை ஏற்றி ஆகணும். ஏண்டா என்ன நாடே பூபதி பங்காளியா இருந்தாலும் பங்காளியாச்சா பங்காளியாச்சே. சரி அப்படி இருந்தாலும் தம்பி ஐவர் ராஜாக்கள் இறந்துட்டு பாணி எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனால் எதுவா இருந்தாலும் சரியா நம்ம தனிமையா முடிவு எடுக்கக்கூடாது. ஆமா நம்ம குடும்பத்தோட தான் முடிவு எடுக்கணும். என்னுடைய மனைவி இருக்கின்றாள் பார் பானுமதி பெருந்துரையாளை அவளை அழைத்து வார்த்தை அடை வந்தோம். அது சீக்கிரமாயிட்டு ஓடியா பானுமதி தான் பா
Hey,